ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சீரடி சாயப்பாவின் பாதங்களை தொட்ட உனக்காகவே உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதாக நடக்கும்படி வழிகாட்ட ஓடி வந்தேன். எல்லாமே சரியாயிடணும், என் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நான் மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வாழணும்னு முடிவெடுத்த உனக்காகவே வழிகாட்டியாக வழித்துணையாக இருப்பதற்காக தான் என்னுடைய பாதத்தை தொட சொன்னேன். என்ன தேடி உன்னால் இப்போலாம் என் கோயிலுக்கு வர முடியலன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னை பார்க்க வர முடியலேனாலும் வருத்தப்படாத என் செல்லமே. உன்னுடைய நிலைமை சரியில்லை, உனக்கு நேரம் கிடைக்கலங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியும். எல்லாத்தையும் அறிந்த உன் சாயப்பா உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தருவதற்காக தான் என்னுடைய பாதத்தையே தொட சொன்னேன். கண்டிப்பா இனி ஒவ்வொன்றா உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். வாழ்க்கையில் கர்மாங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்க தான் செய்யுது. கர்மாவும் கஷ்டங்களும் உன்னை பாடா படுத்தும் போது அதை விட்டு விலகி போகணும்னு நினைக்காத. கர்மாவை ஏற்றுக்கொண்டு கடந்து போவதில் தான் உன்னுடைய துணிவும் தைரியமும் இருக்குது என் செல்லமே. நீ என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இந்த சாயப்பா உனக்காக ஓடி வந்து உன் துன்பத்தை போக்குவதற்கான வழியை காட்டுவேன். நீ உன் வாழ்க்கையில எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் உனக்கு அர்த்தம் இருக்கும்படியும் வெற்றி உண்டாகும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில ஒரு விஷயம் கொஞ்சம் நல்லதா நடந்துட்டாலும் உடனே ஏதாவது ஒரு துன்பம் வந்துடுதேன்னு நினைச்சுதானே நீ புலம்பிக்கிட்டே இருக்க. இங்க இருக்கக்கூடிய எல்லார் வாழ்க்கையிலையும் ஏற்றமும் இரக்கமும் இன்பமும் துன்பமும் வரத்தான் செய்யும். ஆனா இது எல்லாத்தையும் கடந்து நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை வண்ணமாக வெற்றிகரமாக மாற்றதான் போகுது. நீ எப்போதும் உன் எண்ணங்களை சமநிலைப்படுத்தி எல்லாத்தையும் சமமாக பார்க்க கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை நானே உருவாக்குவேன் என் செல்லமே. நீ மென்மேலும் உயரும்படியும் உனக்கு நன்மையே நடக்கும்படியும் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் மனிதர்கள் தவறு செய்கிறதுன்றது இயல்பான காரியம்னு எனக்கு தெரியும். நீ தப்பு செஞ்சிட்டோமே தவறு செஞ்சிட்டோமே நினச்சி பயப்பட்டுக்கிட்டே இருக்காத. மனசளவில் உன் தப்பை புரிஞ்சு திருந்த நினச்சைதானே அந்த மன மாற்றமே என் அருளை உனக்கு முழுவதுமாக அள்ளி கொடுத்துரும். இந்த சாயப்பா கருணை மிக்கவர் என்பதை புரிந்துகொள். உண்மையான மனசாட்சியோட நம்ம தப்பு செஞ்சிட்டோம் இனி செய்யக்கூடாதுன்ற மாற்றத்தை உனக்குள்ள வரவழைச்சிருந்தீனா என் அருள் பரிபூரணமாக உனக்கு கிடைச்சு நீ நினைச்சதெல்லாம் வெற்றிகரமாக நடந்தே தீரும். நாணயத்தில் எப்படி 2 பக்கங்கள் இருக்கோ அதே போல உன் வாழ்க்கையிலையும் 2 பக்கங்கள் இருக்கும். ஒன்று உன்னை உதாசீனப்படுத்திட்டு வேணான்னு சொல்கிற காலகட்டம். இன்னொரு பக்கம் நீதான் வேணும்னு உன்னை தேடி வரக்கூடிய பக்கம். எல்லாரும் உன்னை தேடி வரும்படியும் உனக்காக காத்திருக்கும்படியும் கைத்தட்டும்படியும் பாராட்டும்படியும் உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் என் பாதம் தொட்டு ஆசீர்வாதம் பெற சொன்னேன். உனக்கு துணையா நான் இருக்கேன்னு நீ முழுவதுமாக நம்புகிறாய் தானே? அப்புறம் எதுக்காக உனக்கு இந்த கலக்கம்? இப்போதே உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் வெற்றிகளாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். உன்னை முதுகுல குத்துறவங்களையும் உன்கிட்ட பொய் சொல்றவங்களையும் உன்னை கஷ்டப்படுத்துறவங்களையும் நினைச்சு நீ வேதனை கொள்ளாதே. போர்க்களத்துல புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனமாய் அவர்கள் திரும்ப ஓடும்போதே அவங்க முதுகுல தாக்கி அவர்கள் செத்து போவாங்க. அதே போலதான் வாழ்க்கையில பயந்துக்கிட்டு பதுங்க நினைக்கிறவன் அந்த பயந்தாலையும் பதற்றத்தாலையுமே வாழ்க்கையில அழிந்து போவான். நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும் என் தங்கமே. நீ உள்ளத்துல என்ன நினைச்சாலும் மனசுல எதை ஆசைப்பட்டாலும் உடனே அது பிரார்த்தனைகளாக என் செவிகளுக்கு வந்து சேர்ந்துடும். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. கடந்த கால கஷ்ட நஷ்டங்களையும் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள்னு அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன். உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்க நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுற? பார்க்க தெரிஞ்சா பாதைகள் தெரியும். பார்த்து நடந்தால் பயணம் தொடரும். பயணம் தொடரும் போது உனக்கான வெற்றி கதவுகள் தானாகவே திறக்கும் அல்லவா? கதவு திறந்துச்சுனாலே வெற்றி காட்சிகள் உன் கண் முன்னால பரவ ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா உன் கவலைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு
உனக்கான நல்லதை இந்த சாயப்பா நானே நடத்தி முடிப்பேன். மதிப்புள்ள ரூபாய் நோட்டுகள் அமைதியாக இருக்கும்போது மதிப்பில்லாத சில்லறை காசுகள் அதிகம் சத்தம் போடுவதைப் போலதான் இங்கே உள்ள மனிதர்களும் நிறைகுடம் ததும்பாதுங்கிற மாதிரி நல்லவங்கள்லாம் அமைதியாக இருக்காங்க. இடையில காசு பார்த்தவங்களும் இடையில சம்பாதிச்சவங்களும் கெட்ட குணம் உள்ளவர்களும் அரைக்குடமாக ததும்பிக்கிட்டு அதிகமாக ஆட்டம் போட்டுக்கிட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தப்பு செய்பவர்களும் தவறு செய்பவர்களும் அதற்குரிய தண்டனையினிடமிருந்து பெற்றே தீருவார்கள். நீ ஒருபோதும் எதுக்காகவும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. உண்மையாகவே உன் வாழ்க்கைக்கு எது சரி வருமோ ஒத்து வருமோ யார் உன்னை புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க உன் கூட இருக்கும்படி செய்வேன். உன்னை புரிந்து கொள்ளாத விஷயங்களும் மனிதர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகும்படி நான் செய்வேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே. இப்போதே நீ சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரியாகி உனக்கு நல்ல உடல்நிலையையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி கொடுக்கிறேன். எப்போதும் அடுத்தவங்க வீட்டு விஷயத்தையும் ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள நினைக்காதே. அடுத்தவங்களுக்கு சொந்தமானதை பார்க்கும்போது அது நமக்குரியது அல்லன்னு உன் கண்களை மூடிக்கொள்ள தயாராகு. இந்த உலகத்தில் ஏன் அனுமதி இல்லாமல் மற்றவங்களால உன்னை துன்புறுத்தி பார்க்க முடியாது. ஆனால் உனக்கே தெரியாமல் நீயே தப்பான வழியில் போய் தவறான விஷயங்களை சிந்தனை செஞ்சினா நீ துன்பப்படுறத யாராலும் தடுக்க முடியாதல்லவா. மனசை சுத்தமாக வச்சுக்கோ. உன் வாழ்க்கை அழகாக இருக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது கடுகளவு கூட நீ கலங்கக்கூடாது என் செல்லமே. நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி முடிப்பேன். உனக்கு செய்ய வேண்டியதையும் சிறப்பாக நான் செய்து கொடுப்பேன். நீ கவலைப்படுறதையும் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு தான் உன்னை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்வதற்காக நான் ஓடோடி வந்தேன். உனக்காக புன்னகைத்து கொண்டிருக்கும் நானே உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வாழ வைப்பேன். உன் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற எந்த ஒரு செயலும் என் அனுமதி இல்லாமல் நடக்கவில்லை. அனைத்தையும் காரண காரியத்தோடு தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. இனி எல்லாமே உன் வாழ்க்கையில் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போது. நீ கலங்கும்படியும் கவலைப்படும்படியும் நான் விட்டு வைக்க மாட்டேன். உனக்கான நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். அந்த நேரத்தை நல்ல நேரமாகவும் வெற்றி நேரமாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக வாழ வைக்க போகிறேன். உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனிமே நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. சில அனுபவங்களும் சில பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில் நிறைய வலியையும் வேதனையும் கொடுத்திருந்தாலும் அதை தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் நம்பாதே. ஒரு முறைக்கு பல முறை யோசி. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு நீ புரிஞ்சுக்கும் போது தான் உன் வாழ்க்கையை பற்றின புரிதலும் தெளிவும் உனக்கு உண்டாகும். உன் வாழ்க்கையில் நீ நல்ல நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்லமே. கவலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்து நில்லு. கண்டிப்பாக எல்லா தடைகளையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும். இந்த சாயப்பா நானும் உன்னை கஷ்டப்பட விடமாட்டேன் என் செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் தங்கமே.